அம்மா தாயே, ஒரு பக்கம் அந்த அமைச்சர் மூலமா ஹஸ்பண்ட் சருக்கு ஆபத்து, இன்னொரு பக்கம் அந்த இச்சாதாரி பாம்பால ஆபத்து. இந்த 2 பேர்கிட்ட இருந்து அவரை காப்பாத்த நீதான் எனக்கு பக்க பலமா இருக்கணும். எனக்கு உதவி பண்ணு தாயே, உதவி பண்ணு. முட்டாள் சங்கர பாண்டி எங்க போய் தொலைஞ்சானோ, யார் வாயை பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கானோ. வாங்க நாக்ஸ், பாத்து. என்னாச்சு சிஸ்டர்? இருங்க சிஸ்டர், நாக்ஸ் இப்ப குதறி போய் வந்திருக்கேன். என்னாச்சு? உட்காருங்க. பாண்டி என்னாச்சு? ஐயோ, என்ன அங்க இங்கயும் காயமா இருக்கு? என்ன நடந்துச்சு? உனக்கு தான் போன் பண்ணலான்னு போன் எடுத்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னமாச்சு? சிஸ்டர், எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம மாப்பிள்ள மந்திரிச்ச தாயத்தை கட்டி வச்சுட்டு குளத்துல குளிக்க போனா. நம்ம நாக்ஸ் நாகமா மாறி குளத்துல இறங்கி மாப்பிளைய தண்ணியில வச்சு அவன் உயிரை எடுக்கலான்னு நீந்தி போனான். அந்த நேரம் பார்த்து வாரத்துல கழுகு வட்டம் போட்டு நம்ம நாக்ஸ கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கட்டம் கட்ட கழுகு நம்ம நாக்ஸ் கொடுத்த பரிசுதான் இந்த காயங்கள். பாவம் நம்ம நாக்ஸ். சிஸ்டர், மாப்பிளையோட உயிரை எடுக்க முயற்சி பண்ண நம்ம நாக்ஸ் அவன் உயிர் தப்பிச்சு வந்ததே எனக்கு பெரிய விஷயமா போயிடுச்சு சிஸ்டர். கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், அதை இன்னைக்கு நான் நேர்ல பார்த்தேன் சிஸ்டர். எப்படி கரெக்டா சரியான நேரத்துல அந்த கழுகு அங்க வந்துச்சுன்னே தெரியல சிஸ்டர். கழுகு கிட்ட இருந்து நாக்ஸ் தப்பிக்கிறதுக்குள்ள துர்கா நம்ம மாப்பிளை தேடி அங்க வந்துட்டா சிஸ்டர். துர்கா எப்படி அங்க வந்தா? அவளுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? தெரியல சிஸ்டர். வர வழியில அவங்க அம்மா சரஸ்வதிய பாத்திருக்கலாம், மாப்பிளைய கோயில கூட்டு போனதை பத்தி விசாரிச்சிருக்கலாம். அப்போ உண்மை தெரிஞ்சிருக்கோ, தேடி வந்திருப்பா சிஸ்டர்.